நலமோட சில குறிப்புகள். நம்ம உடலுக்கு காஃபியோடைய தேவை என்ன? இந்த காஃபி அதிகரித்தாலும் கம்மியானாலும் என்ன நடக்கும்? இந்த காஃபி எங்கேருந்து உருவானுச்சு? இதனுடைய வரலாறு என்ன? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண தொடர்ந்து கேளுங்க. இந்த காஃபி பீன்ஸ் எத்தியோப்பியாவில் தான் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. காஃபி அரபிக்கான்கிற ஒரு செடியோடைய பழத்தில் தான் முதல்ல இந்த காஃபி பீனை எடுக்கப்பட்டாங்க. இந்த காஃபி தென் அமெரிக்கா, வியட்நாம், இந்தோனேஷியா போன்ற வளரும் நாடுகளில் தான் 90% தயாரிக்கப்படுறதா இருக்குது. புராண கதைகளின்படி 9ஆம் நூற்றாண்டில் கால்டின்கிற ஒரு ஆடு மேய்ப்பவர் தன்னுடைய ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கும்போது தன்னுடைய ஆடுகள் காஃபி பெரிகளை சாப்பிட்றத பார்த்துருக்காங்க. ஸோ அப்போ சாப்பிட்டதுலேருந்து அந்த ஆடுகள் ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்கியிருக்கு. அதை கண்ட அவரும் அந்த காஃபி பீன்களை எடுத்து மசித்து ஒரு பானமாக குடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இலைகளையும் தேநீரை குடிச்சிருக்காங்க. இது குடிக்கும்போது அவங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பு வந்ததாக அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. 15ஆம் நூற்றாண்டில் தான் காஃபி ஹவுஸுங்கிறது இயங்கப்பட்டுச்சு. அடுத்து 14ஆம் நூற்றாண்டில் ஏமனில் வாழ்ந்த சூஃபிகள் காஃபி விதைகளை வறுத்து இப்போ நம்ம குடிக்கிற பானங்கள் மாதிரி அவங்க குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதுலேருந்து தான் காஃபியினுடைய வரலாறு தொடங்க ஆரம்பிச்சிச்சு. இந்த காஃபி அறிவொளியை தூண்டக்கூடிய ஒரு பானமாக இருக்குதுன்ட்டு 20ஆம் நூற்றாண்டில் கூறப்பட்டிருக்காங்க. அதாவது 17ஆம் மற்றும் 17ஆம் நூற்றாண்டில் தான் இந்த அறிவொளிக்கான விமர்சனங்கள் எல்லாமே தொடங்கப்பட்டிருக்கு. இதனுடைய சிந்தனைகள் எல்லாமே இந்த காஃபி குடிச்சு தான் நம்மளுக்கு இந்த அறிவொளியே வந்திருக்கு அப்படின்ட்டு பல அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. இதுக்கு எக்ஸாம்பிள்னு பார்த்தோன்னா ஃப்ரெஞ்சு தத்துவ ஞானி வால்டேர்ங்கிறவர் ஒரு நாளைக்கு 72 கப் காஃபி குடிப்பாங்களாம். அவர் அதிகமாக காஃபி குடிக்கிறதுனால தான் 28 தொகுதிகளை கொண்ட என்சைக்ளோபீடியாவையே தொகுத்தன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த காஃபியை பிரபலப்படுத்துறதுக்கு அங்கே உள்ள வணிகர்கள் எல்லாம் தன்னுடைய தொழிலாளர்களுக்கும் இந்த காஃபியை கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இப்படி காலப்போக்கில் வேலைக்கு நடுவில் காஃபி பிரேக் அப்படிங்கிற ஒரு விஷயம் தொடங்க ஆரம்பிச்சிச்சு. இந்த காஃபி தயாரிப்பில் ஒரு இருண்ட வரலாறுன்னு பார்த்தோம்னா இந்த காஃபி உற்பத்திக்காக நிறைய அடிமைகளை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த காஃபி உலக அளவில் பருகப்பட்டாலும் இதனுடைய விளைச்சல், இதனுடைய வருமானங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. அதனால் அடிமைகளை வச்சு தான் இதுக்கு வேலை வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போது இந்த காஃபி நம்ம உடலில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துறதுங்கிறத பார்ப்போம். காஃபியோடைய மூலப்பொருள் கஃபைன்னு சொல்லுவோம். ஸோ இதை நம்ம குடிக்கும்போது நம்ம செரிமான அமைப்பு வழியாக நம்ம குடலுக்குள்ளே போக்கி நம்ம ரத்த ஓட்டத்தில் கலக்கப்படுது. அடுத்து உடனடியாக நம்ம நரம்பு மண்டலத்தை பாதிக்குது. நம்ம உடலில் இயற்கையாகவே உற்பத்தி செய்யக்கூடிய அடினோசினோட காஃபி கலக்கிறதுனால நமக்கு எதிர்வினை ஏற்பட்டு நம்மளுக்கு சுறுசுறுப்பாக தோன்றுது. இது நம்ம நரம்பு மண்டலத்தில் இன்னொரு எதிர்வினையை ஏற்படுத்துது. மட்டும் இல்லாமல் நம்ம ரத்த அழுத்தத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. இது மூளையோட செயல்பாட்டை தூண்டுது. இதனால் பசி உணர்வை கம்மியாக்குது, விழிப்புணர்வை அதிகப்படுத்துது. இதனால் நம்மளுடைய கவனங்கள் சிதறாமல் இருக்குது. நம்ம காஃபி குடித்த உடனே அதனுடைய பாதிப்புகள் 15 நிமிடத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நீடிக்கும். நம்ம காஃபி குடித்ததும் 5லேருந்து 10 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம உடல் அதை வெளியேற்றிடும். ஆனால் அதனுடைய பாதிப்புகள் நீண்ட காலத்துக்கு இருக்கும். ஒரு ஆரோக்கியமான ஒரு பெரியவர் 400 மில்லிகிராம் வரைக்கும் காஃபி குடிக்கலாம். இது 4 இல்லைன்னா 5 கப் வரைக்கும் நம்ம குடிக்கலாம். அப்படி இல்லை அதிகமாக நம்ம குடித்தோம்னா இதனுடைய விளைவுகள் தூக்கமின்மை, பதட்டம், இதய துடிப்பு அதிகமாகிறது, அப்புறம் வலிப்பு வர மாதிரி இருக்கிறது, குமட்டல், வயிற்று வலி, தலைவலி, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த காஃபியை மிதமான அளவில் நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுங்கிற மாதிரி காஃபியும் அளவோடு குடிக்கிறதே சிறந்தது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு 2லேருந்து 5 கப் காஃபி குடிக்கிறதுனால நம்ம இறப்புடைய அபாயத்தை குறைக்கலாம். நீரிழிவு நோயும் இருதய நோய்களும் வரத்துக்கு வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது. சில வகை புற்றுநோய்கள் வரத்துக்கான அபாயங்களையும் தடுக்குது. எனிவேஸ், இனிமேல் நீங்கள் ஒரு கப் காஃபி குடிச்சிங்கன்னா அந்த காஃபியினுடைய வரலாற்றை கட்டாயம் நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க நம்புகிறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது காஃபி லவராக இருந்தால் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க.